இந்த நியாயப்பிரமாணம், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், விருத்த சேதனம், இப்போ சொல்லக்கூடியதான இது அத்தனையும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் அவர் நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஆகார் இஸ்மவேலுக்கு கொண்டு போயிட்டார். அவங்க புறஜாதியார்னு சொல்லிட்டார். யார்? இப்போ இருக்க இஸ்ரவேலர்களை. நம்மளை புறஜாதின்னு சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு வேத பண்டிட்டோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் யூதன் தான் தம்பின்னாரு. நான் யூதனை வேறு எதுவுமே சொல்லலை. பவுல் தான் சொல்கிறாரு, யூதனை புறஜாதிக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. ஆனால் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலாக சொல்லுகிறார். நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டாந்துட்டார், அவங்கள பின்னாடி தள்ளிட்டார். இது உண்மையும் கூட. ஒரு இடத்துல ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் அதை தவற விட்டு விட்டார்கள் இஸ்ரவேலர்கள். அதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கிட்ட வந்துருச்சு? புறஜாதி நம்ம கிட்ட வந்துருச்சு. ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்த ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் போக வேண்டியதான ஆசீர்வாதமானது அவர்கள் தவற விட்டு விட்டபடியினாலே புறஜாதியராகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த மேலான ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு.